ನಮ್ಮ ಯಾರ್ಕಡೆ ಕೊಡ್ತಿರ್ಕಾವದು ಇನ್ನು ಜ್ಯುವೆಲರಿ ಬಾಕ್ಸ್ ನಮ್ಮ ಇದೆ ಜ್ಯುವೆಲರಿ ಬಾಕ್ಸ್ ಜವಾಬ್ದಾರಿ ಚಂದನ ಸ್ಯಾಂಡ್ವುಡಿನ ಸೆಕೆಂಡ್ ಕ್ವಾಲಿಟಿ ತುಂಬ நான் போய் சொல்கிறேன் இல்லை ஒரே சொல்லிடல எப்படிங்க ஒரே சைஸ் எல்லாம் இப்போ ஒரே சைஸ் இருக்குது கவர் போட்டுட்டு இந்த லக்ஷ்மி செல்பதி புள்ளியாரி இருக்குது இது வாங்கிக்கோங்க இது ரெண்டு வாங்கிக்கோங்க கம்மி பண்ணி சொல்லுங்கண்ணா எவ்வளோ அண்ணே ரெண்டு இடுங்கண்ணே ரெண்டு வேண்டாம் ஒன்று கொடுத்துருங்க இல்லை ஒன்று போதும் ஓகே 250 கொடுங்கம்மா ரெண்டு சேர்த்து யாருக்கு ஒன்று கொடுத்துருங்க கிஃப்ட் இல்லை வேண்டாம் ஒன்று குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மைசூரில் இருக்கிற ஸ்ரீரங்கப்பட்டினம் ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில், ரொம்ப பல வருஷம் பழமையான கோயில். இதில் உள்ளே வந்து எந்த ஆல்ட்ரேஷன் பண்ணாமல் அப்படியே பழசை அப்படியே வச்சு இது பண்ணுறாங்க. உள்ளே கோயிலில் போய் உள்ளே பார்த்தோம், எல்லாமே நல்லா இருந்துச்சு. உள்ளே ஃபோட்டோ எடுக்க முடியாதுட்டாங்க, ஃபோட்டோ எடுக்கல. உள்ளே ஒரு 2-3 ஃபோட்டோ மட்டும் எடுத்திருக்கோம், அது மட்டும் உங்களுக்கு காமிக்கிறோம். மற்றபடி கடை நிறையா இருக்குது. பார்த்திங்கன்னா சைடில் 2 பக்கத்துலையும் பார்த்திங்கன்னா கடை என்ன வேணுமோ எல்லாம் என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். இதில் வந்து ஃப்ரீ தரிசனம் இருக்குது. 50 ருபீஸ் டிக்கெட் வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்ற மாதிரியும் இருக்குது. நாங்கள் ஃப்ரீ தரிசனம் தான் போனோம். சீக்கிரம் ஒரு 1/4 மணி நேரத்தில் சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம். திருச்சியில் எப்படி ஸ்ரீரங்கநாதர் இருக்காரோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்ரீரங்கவரத்தில் பாம்பு படுக்கையில் மேலே படுத்துருக்க மாதிரி ஸ்ரீரங்கத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அங்கே இருக்குது. வேறு எந்த வித்தியாசம் இல்லை. இங்கே காவேரி கரை போகுது, அங்கேயும் காவேரி போகுது. ரெண்டுக்கும் கரையோரத்தில் தான் இருக்கார். எல்லோரும் வந்தீங்கன்னா மைசூர் வந்தீங்கன்னா பாருங்கள். மைசூர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தான். அங்கே பஸ் வசதி எல்லாமே இருக்குது. கோயில்கிட்டே பஸ்ஸில் வருது, ஆட்டோ இருக்குது. எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எந்த நேரம் எனி டைம் ஆட்டோ ட்ராவல்ஸ் எல்லாமே கிடைக்கும். பெங்களூர்லேருந்து ஒரு 130 கிலோமீட்டர் என்னமோ இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா சென்டரில் தான் இருக்குது. மைசூர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர். காரில் வந்தாலும் சரி, பஸ்ஸில் வந்தாலும் பார்க்கலாம். கோயில் நல்லா இருக்குது. அவங்க எங்கேயாவது போவாங்க. அவங்க வீடு அங்கே எங்கேயாவது இல்லையப்பா, ஒன்றும் இல்லையா? वंदे भारत बोल रहा है ट्रेन वंदे भारत பண்ணிட முடியாது. போயிடுச்சு. वंदे भारत இங்கே இருக்க மாட்டேன். பார்த்துப்போமா? இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களோட ஜெயில். அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷ் வெள்ளைக்காரங்க வந்து இங்கே தான் வந்து ஜெயிலில் வச்சுருப்பாங்களாட்ருக்கு. இந்த ஜெயில் தான் இது பூரா. உள்ளே போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஜெயிலில் எங்கெல்லாம் கட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா பிரிட்டிஷ்காரங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து காவேரி ஆறுங்க. காவேரி ஆறு எப்படி தண்ணி போகுதுன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு காமிக்கிறேன். வா, இதாங்க காவேரி ஆறு. மடிக்கேரிலேருந்து வந்து
மைசூருக்கு வந்து மைசூர்லேருந்து அப்படியே தமிழ்நாட்டுக்கு வர்றது. தண்ணி நிறைய அங்கே மழை, எங்கள் இதில் வந்து மடிக்கேரில் வந்து ரொம்ப மழை பெய்யறதுனால இங்கே வந்து தண்ணி நிறைஞ்சு, டேம் நிறைஞ்சு தண்ணி நிறையா நீக்கி விட்ருக்காங்க. 46 கனடிக்கு மேலே நீக்கி விட்டுருக்காங்க. இது கேஆர்எஸ் டேம்லேருந்து வர்றது. கிட்டத்தட்ட தண்ணி இன்னும் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். மழை நேற்று இன்றைக்கெலாம் ரொம்ப மழை அதிகம். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. மேற்கிருந்து கிழக்கு முன்னே போயிட்டுருக்குது இந்த ஆறு பூரா. ஆள் நடந்து போகிறதே கஷ்டமாக இருக்குது. இதில் உள்ளவங்க வந்து செயல் கட்டி இதில் எப்படி வச்சுருந்துருப்பாங்க பாருவாங்க. ஓ, இதுதான் ஜெயில் ஆகணும். எப்படி இருக்குனாரு? எப்படி கட்டி போட்டிருப்பாங்க? ஏமா ஓகே. இதுதாங்க ஜெயிலு. பிரிட்டிஷ்காரங்க அடைச்சி வச்சுருந்தான்னு சொல்கிறாங்க. பட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். வா, இது ஒரு ரேவ். அதே மாதிரி இங்கிட்ட ஒரு பக்கம் இருக்குது. இடம் வந்து பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான் கோட்டை. திப்பு சுல்தானோட அவங்களோட கோட்டை. இங்கே வந்து ஜெயிலு, அவங்களோட கோட்டை எல்லாமே இதில் இருக்காமா. 4.5 கிலோமீட்ரு. இதுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 25 ருபீஸ் வாங்குறாங்க. எல்லா இடத்தையும் சுற்றி காமிக்கிறதுக்கு தமிழ் கைடே இருக்காங்க. நமக்கு எதாவது டவுட் இருக்குன்னா இங்கே எல்லாமே அவங்களே சொல்லுவாங்க. பட் நாங்கள் கைடு கூட்டிகிட்டு வரல, நாங்கள் சும்மா பார்த்துட்டு போகலான்ட்டு வந்திருக்கோம். மிகப்பெரிய மலை மாதிரி இருக்குங்க. மேலே ஏறவே முடியல, ரொம்ப ஹைட்டில் இருக்குது. ஓ, இதெல்லாம் பீரங்கி. அப்பாடி. மழை வந்துருச்சுங்க. ஓஹோ, தெரியாங்க, ஃபுல்லாக காடு தாங்க. அந்த காலத்தில் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாம் யாரும் மெயின்டைன் பண்ணுறதில்ல. சும்மா வர்றவங்க டிக்கெட் போட்டு பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் உடஞ்சது அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. சும்மா இவங்க பெரிய மெயின்டெனன்ஸ் எல்லாம் கிடையாது. என்னமோ வர்றவங்கள அங்கே நிறுத்தி 2-3 பேர் உள்ளே போங்க உள்ளே போங்கன்னு சொல்கிறாங்க.
எடுத்துக்கு அது எடு. ஒரு பீஸ் எடுத்து கையில் காமி, அப்படி காமி. சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு மடிக்கடி கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, பாய்.